ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? இப்போ வாங்க தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து விடலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் காணப்படும் போது எங்களோடு பேசி எங்கள் இருதயத்தில் எழுப்புதலை தர வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மனசு நிம்மதியா இருக்கா? ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா அவன் மனசு நல்லா இருக்கணுங்க. ஆரோக்கியம் நல்லா இருந்தா கூட மனசு நல்லா இல்லைன்னா நாம நல்லா இருக்க முடியாது. ஸோ ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னா அவனுடைய மனதிலே நிம்மதி இருக்கணுங்க. எவ்வளோ நல்ல ஆகாரம் இருந்தாலும், நல்ல சுகம் இருந்தாலும், எவ்வளவு நல்ல ஏசி ரூமில் உட்கார்ந்துருந்தாலும், நல்ல பெரிய பெரிய காரில் சுற்றிக்கிட்டு இருந்தாலும், தேவையான எல்லாம் நம்ம கையிலேயே இருந்தாலும், மனசு நல்லா இல்லாதவனுடைய வாழ்க்கையில திருப்தியே இருக்காதே. மனதை சரியாக வைக்கிறவர், மனதுக்கு நிம்மதியை அருளச் செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். உன்னை சிருஷ்டித்திருக்கிற சிருஷ்டிகர்த்தரால் மாத்திரம்தான் உன்னுடைய இருதயத்தை ஆள முடியும். அதனால்தான் தேவன், என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா என்று கேட்கிறார். இருதயத்திலே தேவனுக்கு இடம் இருக்கும்போது வாழ்க்கை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இருதயத்தில் வேற எதுக்கு நாம இடம் கொடுத்தாலும் வாழ்க்கை முழுவதும் ஒரே கலவரமா தான் இருக்கும். சரி, உங்க இருதயத்தில் இருக்கிறது யாரு? ஆண்டவர் இருக்காரா? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை விட்டு பிரிந்து செல்லுவதற்கு முன்பு யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆக்சுவலா சொல்லணும்னா அந்த சந்தர்ப்பத்தில் ரொம்ப கலங்கி போயிருந்தாங்க சீஷர்கள். ஏனென்றால் ஆண்டவரோடு கூட ஆரம்பத்திலிருந்து அவர் அற்புதங்களெல்லாம் செய்தபோது, கூட்டம் கூட்டமாக அவர்களை அநேகர் பின்பற்றிய போது, அநேகரை சுகமாக்குவதை, அற்புதங்கள் செய்வதை அவர்கள் பார்த்தபோது, காற்றை கடலை அவர் அதட்டிய போது, அவர் பக்கத்திலேயே இருந்து அவருடைய மகிமையை அவர்கள் உணர்ந்து கொண்ட போது அவங்க ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் எப்பொழுது நான் வந்த என் பணியை முடிக்கப் போகிறேன் என்று சொல்லி சிலுவையை நினைவு கூர்ந்து சிலுவையின் காரியத்தை சொல்லி, மனுஷகுமாரன் சத்துருக்களின் கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை இம்சித்து கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுவேன் என்று சொன்ன அந்த கடைசி வார்த்தை ஒருவேளை அவங்க கேட்கலையோ என்னவோ தெரியாது. இது மாத்திரமல்ல, அங்க சூழ்நிலைகளெல்லாம் தாறுமாறாக மாறிய போது பேதுருவை பார்த்து, சீமோனே, சாத்தான் உனக்குள்ளே வருவான், நீ மறுதலிக்க பண்ணும்படியாக வருவான் என்று சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்டபொழுது சீஷர்களின் இருதயத்திலே கலக்கம் உண்டானது. இன்னும் சொல்லணும்னா, ஆண்டவருடைய பந்தியிலே கெத்சமனே தோட்டத்திற்கு அவர் சென்று ஜெபிப்பதற்கு முன்பு உங்களில் ஒருவன் என்னை ஒப்புக் கொடுப்பான் என்று சொன்னப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளுமே கலக்கம் வந்துருச்சு. அது நானா 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 அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. யுதாஸ் காரியத்தை, ஆக்சுவலா அந்த காரியத்தை செய்ய போறவன் அவன் அமைதியா இருக்கான், மௌனமா இருக்கிறான், அதாவது இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறான். பட் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை எல்லாம் பார்த்து வந்த அந்த சீஷர்கள் அந்த சிரமங்களை சந்திக்க வேண்டிய நேரம் வந்தபோது கலங்கி போனார்கள். இனி நான் உங்களை விட்டு போக போகிறேன் அவர் சொன்னப்போ இன்னும் ரொம்ப கலக்கத்துக்கு ஆளாகி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நாமும் கூட அநேக விஷயங்களுக்காக கலக்கத்தில் இருப்போம். நமக்கு எல்லாமே இருக்கிற போது, நமக்கு எல்லாமே நல்லா இருக்கிற போது ஒருவேளை நம்ம சமாதானத்தோட இருக்கலாம். ஆனா கொஞ்சம் சூழ்நிலை தாறுமாறாகிற போது, நாம் நினைத்தது போல நடக்காத போது, நாம் எதிர்பார்த்து காத்திருந்தவைகள் நிறைவேறாத போது, எதிர்பாராதவைகள் நடக்கிற போது, கஷ்டங்கள் உண்டாகிற போது, நிந்தையும் அவமானங்களும் வருகிற போது, குறைபாடுகள் உண்டாகிற போது, சோதனைகள் வருகிற அநேக நேரங்களில் நாம ரொம்ப கலங்கி போயிடுவோம். கலவரத்துக்கு, கலக்கத்துக்கு ஆளாகி அந்த நேரத்தில் நாம எப்படி ரியாக்ட் பண்றது, எப்படி எதிர்வினையாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம கோபத்தோடு கூட எதிர்த்து பேசுவோம். சில நேரங்களில் முறுமுறுப்போம், எரிச்சலோடு நடந்துக்குவோம். இப்படி நிறைய விதத்தில் மனிதனின் நாட்களில் கலவரமோ கலக்கமோ ஏற்படும் போது அவன் அப்படி எதிர்வினையாற்ற ஆரம்பிச்சிருவான். நீங்க ஏதாவது கலக்கம் வரும்போது என்ன செய்றீங்க? என்ன காரியம் உங்களை அப்படி கலங்க பண்ணுகிறது? எந்த விஷயம் கலவரத்துக்குள்ளாக்குகிறது?
ஒருத்தர் இப்படி சொல்லுவாராம், என் வாழ்க்கையில் யாரும் குறுக்கிடாத வரைக்கும் நான் சந்தோஷமா சமாதானமாக இருந்துகிட்டு இருக்கிறேன். என் காரியங்கள் யாராவது குறுக்கிட்டா நான் கலக்கம் வந்துடும், என் மனசில் ஒரு மாதிரி வேதனை உண்டாயிடும். ஆனால் ஆக்சுவலாக அது உண்மையான பதில் இல்லைங்க. நிலைமை எப்படி இருந்தாலும் நம்முடைய இருதயத்திலே ஸ்திரமான பக்தியோடு இருப்பது தான் உண்மையான பக்தி. இங்கே ஆண்டவர் அதுக்கு தான் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். விசுவாசி என்னப்படுகிறவன் ஒரு காலம் பதறமாட்டான். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளில் நம்பிக்கையோடே கூட இருப்பது. விசுவாசம் என்பது நெகட்டிவ் இல்லைங்க, பாசிட்டிவ். அதாவது விரோதமானவைகளை நினைத்து நினைத்து பயப்படுவது அல்ல. தேவன் எனக்கு சகாயம் அருளுவார், இது சாத்தியம் என்று நம்புவது. என் தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையிலே எதுவுமே நடக்காது. என்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலகாத, என்னை கைவிடாத ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலுமே நாம கலங்கவே மாட்டோம். எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்க கலங்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க பரிசோதனை செஞ்சுக்கிட்டா, மனிதர்கள் உங்களை நிந்திக்கிற போதா, உங்களை ஒடுக்குகிற போதா, உங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிற போதா, தேவனை தூஷிக்கிற போதா, தேவன் நிமித்தமாக நிந்தைகளை சுமத்துகிற போதா, பொருளாதார பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிற போதா, மனிதர்கள் கொண்டு வரும் நிந்தைக்கு பயப்படுகிற போதா என்று நீங்கள் உங்களையே பரிசோதித்துக் கொண்டால், அந்த விஷயத்திலே ஆண்டவரே நீர் எனக்கு சகாயம் அருளுவீர் என்ற விசுவாசம் வந்துவிட்டார். அதாவது அந்த விஷயத்தை, அந்த கலக்கத்தை நீ விண்ணப்பமாக மாற்றிக்கொண்டு, ஜெபமாக மாற்றிக்கொண்டு ஆண்டவரிடத்திலே முறையிட்டால், எப்போ எது நடந்தாலும் இயேசு என்னோடே கூட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார் அப்படின்னு நீங்க ஸ்திரமா நிக்கணுங்க. இந்த விஷயம், ஐயோ நிலைமை கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எது கைமீறி போனாலும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இடத்தில் இருக்கிற ஏதாவது நீ இழந்து போவா என்றால் அதை காட்டிலும் மேன்மையானது தேவன் உனக்கு தரப்போகிறார் என்பதை நீ விசுவாசிக்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை உனக்கு விரோதமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்றால், தேவன் உங்களை உன் வாழ்க்கையிலே இருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும், இன்னும் மேன்மையான பிரயோஜனமுள்ள ஆதரவு தரக்கூடிய நபர்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிரியை செய்கிறாரா என்பதை யோசிக்கணும். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கலங்கிக்கிட்டே இல்லாம, இந்த உத்தியோக விஷயத்துல, இந்த பிரயாணங்கள் விஷயத்துல, குடும்பத்தின் காரியங்கள்ல களைச்சு போய் சோர்ந்து போய் இருப்போம் என்றால், அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நான் விசுவாசிக்கிற தேவன் எனக்கு சமாதானத்தை அருளி செய்வார். உன்னுடைய கலக்கத்தை ஜெபமாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவரிடத்திலே விசுவாசிக்கணும்னு சொல்றேன். என்னிடம் என்றால் நான் இல்லைங்க, தேவனிடத்திலே விசுவாசம் வையுங்கள். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். நம்ம யாரை நம்பினாலும் ஏமாந்து போயிடுவோங்க இந்த உலகத்துல. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவன் ஒரு காலம் ஏமாந்து போக மாட்டான், நஷ்டமடைய மாட்டான், கைவிடப்படவும் மாட்டான். இந்த கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில உன் இருதய சிம்மாசனத்திலே ராஜாவாக இருக்கும்படியாக நீ அங்கீகரிப்பாய் என்றால், ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் மனிதர்களை நாடாமல் தேவனை நோக்கி பார்ப்பாய் என்றால், இருதயம் என்பது கலங்கவே கலங்காது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், உங்களை கலங்க பண்ணுவது யாருங்க? எந்த சூழ்நிலைகள் உனக்குள்ளே கலக்கத்தை உண்டாக்குகின்றது? எந்த சூழலில் நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள்? எந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இழந்து போகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இலக்காகிறீர்கள்? நீங்கள் யோசித்து சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்காக தேவனிடத்திலே வேண்டுதல் செய்ய வேண்டும். அதற்கான விசுவாசம் என்பது தேவன் மீது இருக்க வேண்டும். கவனிங்க, இந்த குருட்டு நம்பிக்கை இல்லைங்க. மூட நம்பிக்கையால் எத்தனையோ மனிதர்கள் நஷ்டத்துக்கு ஆளாகிறார்கள். யாரை நம்புகிறாய்? உன்னை நீயே நம்பிக்கிட்டா அதுல பிரயோஜனம் இல்லை. அதே போல மனிதர்களை நம்பினாலும் ஏமாந்து போவோம் என்கிற விஷயத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவரை நம்பி ஏமாந்து போனவன் ஒருவனும் இல்லை. அவரை நாம் நம்ப வேண்டும். அவர் மரணத்தை வென்றிருக்கிறவர், சாத்தானை ஜெயித்திருக்கிறவர், எல்லா சோதனைகளையும் ஜெயித்திருக்கிறவர். எல்லா சோதனைகளிலிருந்தும் அவர் நம்மை காத்து மீட்டெடுக்கிறவராயிருக்கிறார். நம்மை போலவே சோதிக்கப்பட்டவராய் அவர் இருப்பதினாலே
நம்மை தைரியப்படுத்தி அந்த சூழ்நிலையிலிருந்து, நிந்தைகளிலிருந்து, அவமானங்களிலிருந்து, சோதனைகளிலிருந்து, குறைகளிலிருந்து, இயலாமையிலிருந்து உங்களை கலங்க பண்ணுகிற எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு, நமக்கு மன நிம்மதியை அருளிச் செய்கிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. இருட்டுக்குள்ள விளக்கேத்தி ஆண்டவரே நீர் இருக்கிறீர் அப்படிங்கிறது இல்லைங்க. நீ எந்தெந்த விஷயங்களில் கலக்கத்தோடு இருக்கிறியோ, கலங்கி போயிருக்கிறியோ அந்த விஷயங்களை உன் ஆண்டவரிடத்தில் நீ சொல்லுவா என்றால், உன் ஜெப விண்ணப்பங்களை அவரிடத்தில் நீ ஏறெடுப்பா என்றால், ஆண்டவரே தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும்படி செய்கிறவராயிருக்கிறார். ஒரு விஷயம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கலங்காமல், அதே நேரத்தில் எல்லா விஷயங்களிலேயும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தோடு வேண்டுதலை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது, எப்பொழுது? நம்முடைய கவலையை, நம்முடைய கலக்கத்தை, நம்முடைய குழப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளுமா. கலக்கம் உங்கள் இருதயத்திற்கு வராதபடி சமாதானம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே வரும், அது ஆளுகை செய்யும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! தேவனிடத்திலே நம்முடைய கவலைகளை நாம் சொல்லிவிடும்போது, தேவனிடத்திலே நாம் விசுவாசம் வைக்கிற போது, அவருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் காத்துக்கொள்ளுமா. சிலர் வெளியே பார்க்கும்போதே தெரியும் அவங்க பயங்கர படபடப்போடு இருக்காங்க. ஆனால் சிலர் சிந்தையில் ரொம்ப கலங்கினவங்களா இருப்பாங்க. அவர்களுடைய யோசனை அவங்கள பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும். அவர்களின் ஆலோசனைகள் தாறுமாறா எதையோ யோசிச்சு அப்படியே உள்ளுக்குள்ள யோசிச்சு கடைசியில் ஒரு விதமான டிப்ரெஷனுக்கு போறதை தான் இன்னைக்கு பார்க்குறோம். என்னென்னமோ யோகிச்சுக்கிட்டு, எதையோ யோசிச்சுக்கிட்டு, எதுக்கோ பயந்துக்கிட்டு, மனதிலே கலங்கி போன ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? உங்கள் பாடுகளுக்கான அடிப்படை என்ன? உங்கள் கலக்கத்திற்கான காரணம் என்ன? உங்கள் இருதயத்தை கலங்கப்படுத்துகிறது என்ன? அதை தேவனுக்கு முன்பு ஜெபத்தோடே கூட கொண்டு வரணும், விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த விஷயம் என்னை கலங்க பண்ணுகிறது, பயப்படுத்துகிறது, பாடை உண்டாக்குகிறது, என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் இவை, சூழ்நிலைகள் இவை, நிலைமைகள் இவை என்று மிக தெளிவாக ஒரு மனிதனிடத்திலே பேசுவது போல தேவனிடத்திலே முகமுகமாய் பேசுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. தெரியுமா? அது இப்போ ஆசாரியர்கள் மூலமா, பாஸ்டர்ஸ் மூலமா, இல்ல இன்னொருத்தர் மூலமா போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் கிறிஸ்து இயேசு மாத்திரம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க, எப்ப வேணுமானாலும் அப்போ உன்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடு. இது ஆபீஸ் அவர் அப்படிங்கிற டைம் எல்லாம் இல்லைங்க தேவனுக்கு. உலகத்தில் ஒருவேளை நீங்க போன் பண்ணும்போது நம்ம பிரதர்ஸ் கூட எடுக்க முடியாது. ஆனா கவனிங்க, உங்களுடைய ஜெப தேவைகளை எல்லாம் எந்த சமயமாக இருந்தாலும் உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கிறதற்கு எப்பொழுதும் ஆண்டவர் ஆன்லைன்லயே இருக்காருங்க. எப்போதுமே அவர் தொடர்புக்குள்ளதான் இருப்பார். எத்தனை பேர், எத்தனை தரம், எத்தனை பாடுகளை பகிர்ந்து கொண்டாலும் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும் பதில் அருளி செய்யக்கூடிய அநாதி தேவனாயிருக்கிற நம் ஆண்டவர். இவ்வளவு பெரிய மகத்துவ தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள். அப்படி விசுவாசத்தோடு இருக்கிறதுனால்தான் அவருடைய நாமத்தை, அவர் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்கான பிராயச்சித்தத்தை செய்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்திருக்கிறவர். நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாய் என்றால் மனதிற்கு நிம்மதியும் வாழ்க்கைக்கு சமாதானமும் கிடைத்துவிடும். செபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கள் இருதயத்தை கலங்க பண்ணுகிறது எதுவாக இருந்தாலும் அதனிருந்து எங்களை மீட்டெடுக்கிற ஆண்டவராக நீர் இருக்கிறீர் என்பதையும், உம்முடைய சமாதானத்தினால் எங்கள் இருதயத்தை
நீர் ஆளுகை செய்யும்படியாக எங்கள் கலவரங்களை, எங்கள் கலக்கத்தை, எங்கள் கவலையை ஜெப விண்ணப்பத்தோடே கூட உமக்கு முன் வந்து நீர் அருளுகிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழ்கிறதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். கட்டாயமாக தேவன் உங்களுக்கு பதில் அருள் செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் விவரங்களை லைவ் சாட்டில் பதிவு செய்யவும் மறந்து விடாதீர்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் ஒவ்வொருவரோடும் கூட துணையாயிருப்பதாக. மும்பை மற்றும் மும்பையின் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஜூலை 17 அன்று மும்பையில் மற்றொரு தரம் ஒன் டே கெட் டுகெதர் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். தேவதாசன் கூட வருவார் என்று, தேவ ஊழியம் செய்வதற்காக ஆசைப்படுவோரை பலப்படுத்த வேண்டுமென்று, அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை சோசியல் மீடியா மூலமாகவும் அதேபோல சுப சந்தேஷில் வருகிற கல்வாரி தரிசனம் ஹிந்தி நிகழ்ச்சியின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற எல்லோரையும் நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்கவும் சென்னையிலிருந்து மும்பைக்கு வருகிறோம். நீங்களும் இந்த கெட் டுகெதருக்கு தவறாமல் வாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக அனுபவிக்கலாம். முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயன், தாராவி, மும்பை. மேலும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு 9844907779 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் அனுப்பலாம். இல்லை என்றால் 954041 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தலாம். கண்டிப்பா வருவீங்க தானே? உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட தெரியப்படுத்துங்கள்.